ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைவ்லி பர்ல்ஸ். இன்னைக்கு நான் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு பருப்பு பொடி எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன். இது சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் துவரம் பருப்பு, ஹாஃப் கிளாஸ் பைத்தம் பருப்பு, ஹாஃப் கிளாஸ் கடலை பருப்பு, ஒரு சின்ன கப்பில் உடச்ச கடலை, பெருங்காய பவுடர், ஜீரகம், நீட்டு மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். பெருங்காயம் கட்டியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி பண்ணணும். இதை பாருங்கள், துவரம் பருப்பு இதே மாதிரி ஒரு பருப்பும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் சிவப்பாக. ஆனால் கருப்பாகிடக்கூடாது. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருங்காய தூளாக இருந்தாலும் சரி, கட்டியாக இருந்தால், கட்டியன்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் சூடு பண்ணலாம். பவுடர் போடுறதா இருந்தால் இந்த பருப்புலேயே கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். நான் 2 ஸ்பூன்ஸ் பெருங்காயம் பவுடர் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், தனித்தனியாக எல்லாமே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை, இந்த உடச்ச கடலை மட்டும் பண்ண வேண்டாம். ஜீரகம் ரோஸ்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இது சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நீட்டு மிளகாய் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் காட்டின எல்லா பருப்பையும் மிக்சியில் போட்டு அந்த நீட்டு மிளகாய், ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.